அல்லேலூயா. உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. வேதம் அழகாய் சொல்கிறது பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. த lamp of God prophecy. தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி இது. சாதாரண ஆட்டுக்குட்டி கிடையாது. யோவான் காண்பிக்கிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. தீர்க்கமாய் உரைக்கிறார். இந்த ஆட்டுக்குட்டியானவர் தான் நம்முடைய பாவத்தை எல்லாம் நிவர்த்தி செய்ய போகிறார். ஆமென். நான் அல்ல இவர்தான். பாருங்க, அடையாளம் காட்டப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. ஆமென். இந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படிப்பட்டவர்? அடையாளம் காட்டப்பட்டவர். முதலாவது நாம் பார்க்கிறோம், தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டவர். தீர்க்ககராலே உரைக்கப்பட்டவர். ஆதியாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது 22ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிப்போம். ஆதியாகமம். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, ஆமென், தேவன் தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். ஆமென். போதும். தகனபலிக்கான ஆட்டுக்குட்டியை ஏற்கனவே கர்த்தர் ஈசாக்குக்காக மலையிலே நிறுத்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. அன்றைக்கு ஈசாக்குக்கு பதிலாக அடிக்கப்பட்ட வண்ணமாகிய ஆட்டுக்குட்டி அங்கே காணப்பட்டது. ஆதாம் பாவம் செய்த பொழுது ஆதாமுக்காக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. அல்லேலூயா. உங்களுடைய பாவத்துக்காக, என்னுடைய பாவத்துக்காக ஆட்டுக்குட்டியானவர் அடிக்கப்படுகிற வண்ணமாக இருக்கிறார். இதை தீர்க்க தரிசனமாக உரைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சங்கீதக்காரன் அழகாக தீர்க்க தரிசனமாக காலையில் நாம் வாசித்த பிரகாரமாக 22ஆம் சங்கீதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த ஆட்டுக்குட்டியானவரை சங்கீதக்காரன் தாவீது தீர்க்க தரிசனமாக சங்கீதத்தை எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? எனக்கு உதவி செய்யாமலும் நான் கதறி சொல்லும் வார்த்தைகளை கேளாமலும் ஏன் தூரமாயிருக்கிறீர்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட போகிறார். அவர் அடிக்கப்படும் பொழுது வீதியெல்லாம் அவருடைய ரத்தம் சிந்தப்பட போகிறது. அவரை வாரினால் அடிக்கப் போகிறார்கள், காரி துப்ப போகிறார்கள், முகத்தில் இருக்கிற தாடியை பிற்கப் போகிறார்கள், தலைமுடியை பிடித்து குலுக்கப் போகிறார்கள், காரி துப்ப போகிறார்கள், அவருடைய வஸ்திரத்தை பங்கிட்டுக் கொள்வார்கள் என்ற தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இந்த தாவீது 22ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனம் 18ஆம் வசனம் ஆகிய வசனங்களிலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளைகளே, தாவீதுக்கு கர்த்தர் சங்கீத பாட்டாக எழுதக்கூடிய கிருபையை தீர்க்க தரிசனமாய் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆமென். உங்களுக்கும் கர்த்தர் தீர்க்கமாய் இன்றைக்கு உரைத்து கொண்டிருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக அவர் அடிக்கப்பட்டு விட்டார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இனி ஒருவர் அடிக்கப்பட போவதில்லை. எல்லாருடைய பாவத்தையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாக இயேசு தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இயேசு என்று சொன்னால் பாவங்களிலிருந்து ரட்சிக்கிறவர் என்று அர்த்தம். ஆமென். ஆகவே எல்லாருடைய பாவத்தையும் ரட்சிக்கிற தேவனாய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நமக்காக ஆட்டுக்குட்டியாகி அவர் மரித்தார், அடிக்கப்பட்டார். ஆமென். அல்லேலூயா. இதான் தீர்க்க தரிசனமாக உரைக்கப்பட்டது. அல்லேலூயா. இதை தான் யோவான் என்ன பண்ணாரு? அடையாளம் காட்டார். ஐடென்டிஃபை. ஆமென். அடையாளம் காட்டார். இவர் தான்
உங்களுக்காக எனக்காக இவர் தான் பாவத்தை சுமந்து தீர்க்க போகிறாரு, வேற யாரும் கிடையாது. இதுக்கு முன்னாடி இவரா 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 இருப்பாரோ எல்லாம் நினச்சாங்க. மோசே இருப்பாரோ, மோசே என்ற இரட்சகரை ஆண்டவர் அனுப்பினாத மோசே இருப்பாரோ, எலியாவா இருப்பாரோ, இப்படி தான் நினச்சாங்க. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பாவத்தை எல்லாம் சுமந்து தீர்க்கிறவர். இன்னும் கூட இஸ்ரவேல் ஜனங்களாம் மேசியா வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறாங்க. மேசியா வந்து மறுத்து அவர் 3ஆம் நாளே உயிர்த்தெழுந்து போய்விட்டார். அல்லேலூயா. இன்னும் ஜனங்க, இஸ்ரவேல் ஜனங்க நம்பிக்கொண்டிருக்கிறாங்க மேசியா வருவார் தங்களை காப்பாற்றுறதுக்குன்னு. மேசியா வந்து போயிட்டாருப்பா. அல்லேலூயா. அவர் உனக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல வந்து அடிக்கப்பட்டு சிலுவை மரணத்திலே தன்னை ஒப்பு கொடுத்து போய்விட்டார். ஆமென். இன்னும் மேசியா வருவாரா, மேசியா வருவாரான்னு நிறைய பேர் காத்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த யோவான் காண்பிக்கிறார். முதலாவது அவர் தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்டவர். இரண்டாவது அடையாளம் காணப்பட்டவர், அடையாளமாக சொல்லப்படுகிற ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். மூன்றாவதாக பார்க்கிறோம், மூன்றாவதாக வகையறுக்கப்பட்டவராக, வடிவமைக்கப்பட்டவராக, முன்மாதிரியாக தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அதை இங்கிலீஷில் என்ன சொல்கிறேன்னா TB5 சொல்லுவாங்க, TB5. ஆமென். வகையறுக்கப்பட்ட அல்லது வடிவமைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக வடிவமைக்கப்பட்ட, அதாவது வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, எக்ஸோடஸில் யாத்திராகமும் 12ஆம் அதிகாரம், என்னாகமும் 12ஆம் அதிகாரம் 5-6 வாசிங்க. எக்ஸோடஸ் யாத்திராந்தன. கர்த்தர் மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலில் நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். அவர்கள் இருவரும் போனார்கள். எது வாசிங்க? யாத்திராகமும் யாத்திராகமும் 12:5-6. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயதுடையதுமாய் இருந்ததும் செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். அந்த ஆடு எப்படி இருக்கணும்னு சொல்றார். அந்த ஆடு எப்படி இருக்கணும்? அது பழுதற்றதாக இருக்கணுமா, நோய் பிடிச்சதாக இருக்கக்கூடாது. ஆமென். வியாதி பிடிச்சதாக இருக்கக்கூடாது, அது ஊனமுற்றதாக இருக்கக்கூடாது, அது கை கால் வரதாக இருக்கக்கூடாது. ஆமென். நம்ம ஊரில் கர்த்தருக்குன்னு ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்குற ஆளை பாருங்கள். நல்லாகிற பசங்களை கொடுக்க மாட்டாங்க கர்த்தருடைய ஊழியத்துக்குன்னு. நல்லா படிக்காதது, ஒன்றுமே தெரியாது, படிப்பறிவு இல்லாத, ஓரக்கண்ணாக இருக்கிறத, அல்லது மென்டல் மாதிரி இருக்கும், அதை ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருவாங்க. கை கால் வராததாக இருக்கும், சிலது கால் வராததாக இருக்கும். இப்படி. ஆனால் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஒப்பு கொடுக்கிறாரு. அவர் எப்படிப்பட்டவர் வாசிங்க மறுபடியும். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் 1 வயது உள்ளதுமான இருக்க வேண்டும். ஆமென். வாசிங்க. செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். ஆமென். அது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்றார். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அந்த ஆட்டுக்குட்டி எப்படி இருக்கணும்? அது பழுதற்றதாக இருக்கணும், அது
ஆணும் ஒரு வயதுள்ளதுமாக இருக்க வேண்டும். அது செம்மறிய ஆடுகளாவது வெள்ளை ஆடுகளாவது அதை தெரிந்து கொள்ளலாம். ஆமென். பலி செலுத்தக்கூடிய ஆடு எப்படி இருக்கணும் சொல்றது பாருங்க. அது பழுதற்றதாக இருக்கணும், ஒரு பாவம் அறியாததாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும். உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? பழுதற்றவர், விலையேறப்பட்டவர். அல்லேலூயா. அவரிடத்துல கள்ளன் சொல்றான், இவ்விடத்துல ஒரு குற்றத்தையும் காணே. பிலாத்து என்ன சொல்றாரு? இவரிடத்துல ஒரு குற்றத்தையும், நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுறோம், இவரோ ஆமென் குற்றம் சாட்டப்படாதவராயிருந்தார் இயேசு கிறிஸ்து. யாரும் அவரிடத்தில் குற்றம் காண முடியவில்லை. பழுதற்ற ஆடு சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுக்கும் போது கூட அவர் எப்படி இருக்கிறாரு? பரிசுத்தமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். ஊழியத்துக்கு வருது நல்லதுதான், ஆனால் வருவதற்கு முன்பாக அந்த ஊழியத்துக்கு வருவங்க எப்படி இருக்கணும்னா, ஆமென், பரிசுத்தமானவர்களாக இருக்கணும். சும்மா ஆமென், சும்மா எல்லாரும் ஊழியத்துக்கு வந்துட முடியாது. ஊழியத்துக்கு அர்ப்பணிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். எல்லாரும் ஊழியத்தில் ஊழியம் செஞ்சிட முடியாது. சாதாரண பந்தி விசாரிப்பு ஊழியத்துக்கு அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கிறோம். 6ஆம் அதிகாரத்தில் எப்படிப்பட்டவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, அப்போஸ்தலர் நடபடிகள் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது 12 சீசர் கூட்டத்தை வரவழைத்து, சீசர் கூட்டத்தை 12 வரவைத்து, நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல், நாங்கள் வேத வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதியல்ல. ஆதலால் சகோதரரே பரிசுத்த ஆவியும் ஞானமும் நிறைந்து நற்சாட்சி பெற்றிருக்கிற 7 பேரை உங்களில் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். ஹலோ, என்ன ஊழியத்துக்கு? பந்தி விசாரிப்பு ஊழியனானதுமா? பந்தி விசாரிப்பு ஊழியனானது? ஹலோ, இங்கே பாரு, என்னம்மா பந்தி விசாரிப்பு என்னது? ஆமென். பந்தி விசாரிப்புன்னா தெரியாது உங்களுக்கு? சாப்பாடு போடுறது, எல்லாருக்கும் சரிசமமாக போடுறது. யோசுவாவை கர்த்தர் எதுக்காக தேர்ந்தெடுத்தா தெரியுமா உங்களுக்கு? மோசே கூட செய்யலை அந்த வேலையை, யோசுவாவை. ஏன்னா யோசுவா சரியாக பங்கிட்டு கொடுத்தானா. பந்தி விசாரிப்பு செய்யும்போது குமார் பிரதரை பார்த்தோன்னே அவருக்கு 8 இட்லி வைக்கிறது, கோபியை பார்த்தா 4 இட்லி வச்சு என்ன சொல்லுவார்? என்னங்க சர்ச்சில் எப்படி வைக்கிறீங்க? ஆளை பார்த்து வைக்கிறீங்க இட்லியை? கேட்போமா இல்லை? 2 கறி எக்ஸ்ட்ரா வச்சா அவருக்கு மட்டும் 65 வைக்கிறீங்க, எனக்கு என்ன இது அப்படின்னு சொல்லி சண்டை போடக்கூடாதுன்னு தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது சர்ச்சில். அதனால் அபிஷேகம் பெற்றவர்களை கர்த்தர் கொண்டு வரார். எதுக்கு அபிஷேகம்? சண்டை முடி வருதுக்கா? பந்தி விசாரிப்புக்கு இட்லி எல்லாம் இட்லி பரிமாறுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா, உக்காருங்க, எல்லாம் இடிச்சின்னு இருந்தால் எப்படி கொடுக்குறது? உங்கள் இடத்துல உட்காருங்க. எல்லாரும் என்கிட்ட வந்து சும்மா இது சீண்டிக்கினே இருக்கிறீங்களே அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? சில பேர் கோவப்படுவாங்க, சண்டை போடுவாங்க. இப்படி இருக்கக்கூடாது. அன்பா சிஸ்டர் உட்காரு, நான் உங்களுக்கு பரிமாறுறேன். ஆமென், அல்லேலூயா. அன்பா உபசரிக்க வேண்டும். இந்த வேலையை செய்யறதுக்கு யாரும் இல்லை. விதவைகள்லாம் வஞ்சிக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க. அதனால் அன்றாட ஊழியத்தில் இந்த பிரச்சனை ஏற்படுகிறபடினாலே அந்நாட்களிலே சீசைகள் பெருகின போது கிரேக்கரானவர்கள் தங்கள்
விதவைகள் அன்றாட விசாரணையில் திட்டமாய் விசாரிக்கப்படவில்லை என்று எபிரேயருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று 1ஆம் வசனம் சொல்லுது. சரியாக கவனிக்கப்படலையாம். அதனால் முறுமுறுப்பு, சபைக்குள்ள முறுமுறுப்பு வருது, பிரச்சனை வருது, சபை பெருகினேக்குது, ஆனால் பிரச்சனை ஓவராக வந்துனேக்குது. அதனால் பரிசுத்த ஆவியை நிறைந்த அபிஷேகம் பெற்ற நற்சாட்சி பெற்ற 7 பேர் தெரிந்து கொண்டாங்களாம். பரிமாறத்து கூட எப்படிங்கணும் ஊழியக்காரங்க. ஸோ ஆராதனை முதல் ஏந்து ஓடக்கூடாது. இருந்து பரிமாறி சாப்பிட்டுக்கிட்டு எல்லாம் முடிச்சுட்டு போன பிறகு லாக் பண்ணிட்டு தான் போனோம். அதுக்கு தான் அபிஷேகம் தேவை. பொறுமையாக இருந்துட்டு போனோம். இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார் பாருங்க, பாஸ்டர் எங்கள் அம்மாவுக்கு இட்லி வாங்கணும், தம்பி குழந்தைக்கு இட்லி வாங்கணும், எங்கள் அம்மாவுக்கு மருந்து கொடுக்கணும், ஓடுவார். அல்லேலூயா. அப்படி கிடையாது. ஊழியத்தில் என்ன பண்ணோம், இருந்து எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டு தான் போனோம். நீங்கள் சிபிஎம்லாம் சிஎஸ்ஐலாம் போனீங்கன்னா அவங்க சொன்னால் தான் போக முடியும். ஆமென். போய் பாருங்கள், சிபிஎம்மில் 3 நாள் கன்வென்ஷன் நடந்தது, 3 நாள் 5 நாள் நடந்தது. இப்போது அங்கே எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். பாத்ரூம் கழுவுதுலேருந்து சோறு போகிறதுலேருந்து எல்லா வேலையும், பெருக்குது கழுவுது எல்லா வேலையும் அவங்க தான் செய்யணும். பந்தல் போடுறது எல்லா வேலையும். ஏன்னா அவங்களாம் ஊழியத்துக்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆமென். ஊழியத்துக்குன்னு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அப்படி இருப்பாங்க. ஆமென். ஊழியத்துக்குன்னு ஒப்பு கொடுக்காதவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. நாங்கள் ஆமென் அவர்களை பற்றி தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். அவர் பழுதற்றவராய் காணப்பட்டார். நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டவங்க, நம்ம பழுதற்றவர்களாக நற்சாட்சி பெற்றவர்களாக. தீமோத்தேயுல சொல்ற பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். கண்காணிப்பை விரும்புகிற 1ஆம் வசனத்தில் பாருங்க, கண்காணிப்பை விரும்புகிறவன் நல்ல வேலையை விரும்புகிறான். இது உண்மையான வார்த்தை. ஆகையால் கண்காணியானவன் குற்றம் சாட்டப்படாதவன் எப்படி இருக்கணும்? குற்றம் சாட்டப்படாதவனா இருக்கணும். ஒரே மனைவி உடையவனா இருக்கணும். புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும் தெளிந்த புத்தி உள்ளவனும் யோக்கியதை உள்ளவனும். ஒருத்தர் சொல்றாரு, தாவீது வச்சிருந்தாரு, சாலமோனத்தில் வச்சிருந்தாரு. எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புறாரு, இது பாவையா, இதை இப்படி செய்கிற ஆள் ஊழியம் செய்யக்கூடாதுன்னு சொன்னால், அப்போ தாவீதை போய் முதல்ல கேளுங்க, 2வது சாலமோனை போய் கேளுங்க, அப்புறம் என்கிட்ட வாங்கன்றார். எப்படி? இங்கே இயேசு என்ன சொல்கிறாரு, இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? ஒரே மனைவியை உடையவனும், ஆமென், ஒரே மனைவி உடைய புருஷனும் ஜாக்கிரதை உள்ளவனும். அவன் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமென். நிறைய பெண்கள் வசியப்படுத்துவாங்க, ஆசை வார்த்தைகளை பேசுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும். தெளிந்த புத்தி உள்ளவனும். ஹலோ, முதல்ல உனக்கு தெளிவு இருக்கணும். ஊழியம் செய்கிற வர உனக்கு என்ன இருக்கணும்? தெளிவாக இருக்கணும். 2வது யோக்கியமானதை செய்கிறவனாக இருக்கணும். யோக்கியதை உள்ளவனா சொல்லுவாங்க. நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்க, யோ நீ முதல்ல யோக்கியமாயா, எனக்கு சொல்ல வேண்ட புத்தி. அப்போ யோக்கியமானதை செய்யணும், அயோக்கியமானதை செய்யக்கூடாது. அயோக்கியமானதை செய்கிறவனா ஊழித்து வரக்கூடாது. அந்நியரை உபசரிக்கிறவனும். ஆமென். அவன் நல்லவனோ கெட்டவனோ, அவன் வெளியூர்காரன் வந்திருக்கிறான் பாவம், அவனை அந்நியர் என்ன பண்ணோம்? உபசரிக்கிறவனும் போதக சமத்துவமாக இருக்க வேண்டும். நல்லா போதிக்கக்கூடியதாக இருக்கணும். சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும். சும்மா எதுக்கு கண்காணியாக இருக்கணும்? நீ ஐயா ஊழியக்காரன் எதுக்கு தெரிந்து கொண்டாரு? அநேகருக்கு சத்தியத்தை போதிக்கணும்.
சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா, ஆமென். மதுபான பிரியனும் அடிக்கிறவனும் இழிவான ஆதாயத்துக்கு இச்சிக்கிறவனுமா இராமல். பார்த்தீங்களா, இதெல்லாம் இருக்கக்கூடாது. வாசிங்க. பொறுமை உள்ளவனும் சண்டை பண்ணாதவனும். சண்டை போடுறவன் இருக்கக்கூடாது, அப்படிலாம் பேசக்கூடாது. அல்லேலூயா. குரல் உருது, விரல் காட்டுறது, மரல வைக்கிறது, இதெல்லாம் இருக்கக்கூடாது. பண ஆசை இல்லாதவனுமா இருந்து தன் சொந்த குடும்பத்தை நன்றாய் நடத்துகிறவனும் தன் பிள்ளைகளே சகல நல்லொழுக்கம் உள்ளவளாக கீழ்ப்படிய பண்ணுகிறவனுமா இருக்கு. ஆமென். பிள்ளைகள் எல்லாம் நல்லொழுக்கம் உள்ளவராய் காணப்பட வேண்டும். அப்படி வளர்க்கணும் பிள்ளைகளை. ஆமென். அல்லேலூயா. இப்படி இருக்கிறோன்னு சொல்றார். அப்போ இயேசு இப்படிலாம் இருந்தார். அல்லேலூயா, ஆமென். ஊழியத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இயேசு தன்னை பரிசுத்தமாய் நடத்தி கொண்டார், பரிசுத்தமாய் வாழ்ந்தார், பரிசுத்தமாய் ஜீவித்தார். ஆமென். விசுவாசியாக இருப்பது ஈஸி. ஊழியக்காரனை வரணும்னா எல்லாத்தையும் வெறுக்கணும், எல்லாத்தையும் விடணும், எல்லாத்தையும் அருவருக்கணும். ஆமென். அல்லேலூயா. நம்மளை சீர் தூக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நம்ம சரிப்படுத்தி வச்சுக்கணும். நாம் மற்றவர்களுக்கு எப்படி இருக்கணும்? முன்மாதிரியாக இருக்கணும். ஆமென். அல்லேலூயா, ஆமென். வகையறுக்கப்பட்ட விதமாக முன்மாதிரியாக நாம் காணப்படணும். சும்மா இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஆமென். நாலாவதாக பார்க்கிறோம், குரூசிஃபைடு சொல்கிறாங்க. ஆமென். சிலுவையில் அறையப்பட்டார். நான்காவது, ஆமென், சிலுவையிலே அறையப்பட்டார், குரூசிஃபைடு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு ஆட்டுக்குட்டியாகி அவர் நமக்காக கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார். 53ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஏசாயா வாசிப்போம். ஐசாயா 53:7 வாசிங்க. காலை கீழே போடுவோம். அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன்னை மயக்கத்துக்கு போகிற ஆட்டுக்குட்டியை போல சத்தமிடாது இருக்கிறவர்களைப் போலவோ அவர் தம்முடைய வாய் என்ன பண்ணாராம்? திறவாது இருந்தாராம். அல்லேலூயா. பாருங்க, அவரை அடிக்க போறாங்கன்னு அவருக்கு தெரியும், வாதிக்க போறாங்கன்னு தெரியும், ஆனாலும் தன்னை ஒப்பு கொடுத்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட போகிறார். அவரை கொடுமைப்படுத்த போறாங்க, அடிக்க போறாங்க. அதற்காக தன்னை ஒப்பு கொடுத்தாராம். அல்லேலூயா. சிலுவையில் அறையப்பட, வாதிக்கப்பட. ஆமென். இந்த ஆட்டுக்குட்டி எப்படிப்பட்டது? அமைதியா போதான். எதுக்கு? அவர் நினைச்சிருந்தா அந்த இடத்திலே மறைந்திருக்கலாம். இயேசுவை கல்லறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இயேசு என்ன பண்ணாரா? மறைந்தாராம். எத்தனை முறை? 2 முறை மறைந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஸ்தேவானை கல்லெறிந்து கொண்டது போல இயேசுவையும் கொல்ல நினைச்சாங்க, அவர் 2 முறை மறைஞ்சிட்டார். அப்போஸ்தலனாகிய பவுலை 1 முறை கல்லெறிந்து கொல்ல நினைச்சாங்களாம், கர்த்தர் அவரை காப்பாற்றினார். ஆமென். அவரை தப்பிக்கும்படி தேவன் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆக கர்த்தருடைய பிள்ளைகளை இப்படி வாதிக்கப்பட இயேசு ஒப்பு கொடுத்தார். அவர் மறைந்தார். அது மறைக்க முடியும் அவரால், தப்பிக்க முடியும் அவரால். அவர் நினைச்சா எத்தனையோ ஜனங்களை, எத்தனையோ தேவ தூதர்களை வர வைக்க முடியும். ஆமென். லேகியோன்களை வர வைக்க முடியும்.
ஆனால் அவருக்காக யுத்தம் பண்ணுறதுக்கு ஒருத்தரையும் வர வைக்கல, அவருக்காக பேசுறதுக்கு ஒருத்தரையும் வர வைக்கல, அவருக்காக வழக்காட எந்த நீதிபதியும் கூப்பிடல. ஆமென். எந்த அதிகாரிக்கும் ஃபோன் பண்ணல. ஹலோ வாங்க, எவ்வளோ அதிகாரி அவருக்கு தெரியும் இல்லைங்களா? இயேசுவை சிலுவையில் அறையும் பொழுது ஒரு அதிகாரி வந்து என்ன பண்ணுறாரு, பாதியில் வந்து சிலுவை சுமக்கிறார். ஆமென். பாருங்கள், அவ்வளோ பணக்காரங்க அதிகாரிங்களாம் இயேசுவுக்கு தெரியும். ஆனால் அவர் யாருக்கும் ஃபோன் பண்ணி நான் பாஸ்டர் பேசுகிறேன், நீங்கள் கொஞ்சம் வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்ல, அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார். பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். உபத்திரப்படுத்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஆமென். இன்றைக்கு நிறைய பேர் பாடுகளுக்கு தங்களை ஒப்பு கொடுப்பது கிடையாது. ஆமென். உபத்திரம் வருதா, போராட்டம் வருதா, அதை மேற்கொள்ளுறதுக்கு என்னென்ன பண்ணலாம் அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் இயேசு அப்படி கிடையாது. நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்மை மீட்கும்படிக்காக அவர் தன்னை ஆட்டுக்குட்டியை போல, மயிர் கத்திரிக்க போகிற ஆட்டுக்குட்டியை போல வாய் திறவாதவராக ஒப்பு கொடுத்தாராம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பாருங்கள், அவரை போல உங்களை ஒப்பு கொடுங்க. ஆமென். சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுத்து அவரை போல அமைதியாக, பிரச்சனை வந்தால் அமைதியாக இருங்க, போராட்டம் வந்தால் அமைதியாக இருங்க. நம்ம எங்கே அமைதியாகிறோம்? பொறுமையே கிடையாது. பக்கத்து வீட்டில் கேட்குது உங்கள் சவுண்டு, 2 தெருவுக்கு கேட்குது உங்கள் சவுண்டு. வீட்லேயே அமைதி கிடையாது. வீட்லேயே மனைவிக்கிட்ட அன்பாக பேச கிடையாது, புருஷன்கிட்ட அன்பாக பேச கிடையாது. உங்கள் சவுண்டே மற்றவங்க ரசிக்கப்பட முடியாதபடிக்கு இருக்குது. ஆமென். நீங்கள் உங்களை சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்கல. ஆமென். நான் சிலுவையில் அறையப்பட்டேன்னா அமைதியாக இருக்கணும். ஸ்தோத்திரம். இந்த பாருங்கள், என் கையை ஆண்டோட ஒப்பு கொடுத்துருக்குறேன், என் காலை ஆண்டோட ஒப்பு கொடுத்துருக்கேன், என் வாயை ஆண்டோட வாயை ஒப்பு கொடுமா, வாயை ஆண்டோட ஒப்பு கொடுத்துருக்கேன். ஆனால் அமைதியாகிறேன், அதையே சொல்லுமா கொஞ்சம். ஆமென். கோவம் வரும்போதெல்லாம் என்ன சொன்னாங்க? வாயில் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிக்கின்னு அமைதியாகணுமா, பிரச்சனையே வராது. அல்லேலூயா, ஆமென். ஒரு கதை சொன்னால் தெரியல உங்களுக்கு. ஒரு பொம்பளை வந்து சாமியார்கிட்ட போச்சான். சாமியார் எங்கள் வீட்டுக்காரர் ஒரே பிரச்சனை பண்ணுறாரு, பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கிறாரு, நிம்மதியே இல்லை குடும்பத்தில். எங்கள் வீட்டுக்காரர் எப்படியாவது மனம் திரும்ப வைக்கணும், அதுக்கு என்ன பண்ண சாமியார்ன்னு சொல்லும்போது சாமியார் சொன்னாராம், நீ இந்த ஜூவில் புலி இருக்குல்ல, புலி, அது வால்லேருந்து ஒரே ஒரு முடியை கொண்டு வந்துட்டுனாக்கா உங்கள் வீட்டுக்காரை வசியப்படுத்தி அவரை சமாதானப்படுத்திடுவேன்னு சொல்லியிருக்கிறாரு சாமியார். உடனே இந்த அம்மா என்ன பண்ணிக்கிறா, ஐயா என்னங்க ஐயா இதை போய் சொல்கிறீங்களே, எப்படியா முடியும்? உன்னால் முடியும், ட்ரை பண்ணி பாரு போ, அப்போ தான் அவரை சமாதானப்படுத்த முடியுமா. இந்த அம்மா போயிட்டு ஜூவில் ஒரு ஐயா கிட்ட போய் கேட்டுருக்காங்க, ஐயா இந்த மாதிரி புலி உடைய முடி எனக்கு வாலில் இருக்கிற முடி உனக்கு, ஏம்மா என்னம்மா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? வாலில் இருக்கிற முடியை நானே தொட முடியாது, நீ எப்படி போய் தொடுவ? ஐயா நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணையா, எங்கள் வீட்டுக்காரர் ஒரே பிரச்சனை பண்ணுறாரு, சாமியார் தான் சொன்னார் இந்த முடியை எடுத்து வந்தால் எங்கள் வீட்டுக்காரர் சரியாயிடுவார் சொன்னான்னு சொல்லி அடுக்க, சரி நான் உனக்கு வழி பண்ணுறேன், நீ வா, அந்த புளியை நான் காட்டுறேன், காட்டில் அந்த ஜூவில் இருக்குது காட்டுறேன், நீ தான் அதுக்கு என்ன பண்ணோம், அதுக்கிட்ட பழகி அந்த முடியை தான் எடுக்கணும், என்னாலாம் முடியாது, நான் உனக்கு வந்து அதை எப்படின்னு காட்டுறேன் வான்னு கூண்டுக்கிட்ட இட்டு போயிட்டு டெய்லி அந்த புளிக்கு கறி போடுவாங்க இல்லைங்களா, இந்த கறியை வந்து இந்த அம்மா என்ன பண்ணிக்குது, அந்த ஐயா கிட்டேருந்து வாங்கி ஜூவில் கிட்ட வாங்கி இந்த அம்மா டெய்லி புளிக்கு கறி வச்சுக்குது. ஃபஸ்ட் நாள் வந்து புளிக்கு கறி வைக்கும்போது அன்பா பேசி புளியே சாப்பிடு. 2வது நாள் கிட்ட போச்சான், தொட்டு பார்த்துச்சான், யாரை, புளியை தொட்டு நல்லா சாப்பிடு 3வது நாள் தொட்டு டெய்லி இப்படியே 1 மாதம் என்ன பண்ணுது, அழகாக புளிக்கிட்ட பேசி நல்லா பழகி, ஆமென், புளிக்கிட்ட அன்பாகி அது வால்லேருந்து முடிய கட் பண்ணி எடுத்துன்னு வந்து சாமியார்கிட்ட கொடுத்துதான், சாமியாரே நான் இது ரொம்ப கஷ்டப்பட்டு
இந்த முடியை கொண்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சான். அப்போ அவர் சொன்னாராம், புலிக்கிட்ட எப்படிம்மா பழகின? ஒரு நாளாவது உங்கள் வீட்டுக்கார்ட்ட எப்படி பழகிக்கிறியா? நீ காட்டில் இருக்கிற புலிக்கிட்டேயே போயிட்டு உன் அன்பை காட்டி, பாசத்தை காட்டி, ஆசை வார்த்தைகளை பேசி, அன்பா பழகி, அதை தடவி கொடுத்து, இவ்வளோ அன்பு கொண்டு அதனுடைய முடியே நீ கொண்டு வந்துட்டு நீ எவ்வளோ பெரிய ஆள். உன்னால் உன் புருஷனையே மாற்ற முடியும். நீ அங்கே என்ன பண்ணியோ அதையே இந்த உங்கள் வீட்டுக்கார்ட்ட பண்ணு அப்படின்னு சொன்னாராம் சாமியார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்கிட்ட நான் எப்படி பழகிறது? எதுக்கிட்ட? ஆடா மாடா கழுதையா? புலிக்கிட்டேயே பழகி கொண்டு வர ஆள் இருக்கீங்க. அதுக்கிட்ட நான் எப்படி பழகுது? உங்கள் வீட்டுக்காக தானே அன்பாக பேச கற்றுக்கணும், அன்பாக பழக கற்றுக்கணும். ஆமென், அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம கொஞ்சம் வாயை குறைச்சாலே எல்லாமே சரியாயிடும். ஆமென், அல்லேலூயா. சத்தமாக தான் சொல்லுங்களேன். இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? அது தெரியாது எனக்கு. எத்தனை பாயிண்டில் இருக்கிறோம்? முதல்ல என்ன சொன்ன? தீர்க்க தரிசனமாய் உரைக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி ஆனவர். ஆமென். ரெண்டாவது, அடையாளம் காணப்பட்ட ஆட்டுக்குட்டி. மூணாவது, வகை அறுக்கப்பட்ட முன்மாதிரியான ஆட்டுக்குட்டி. ஆமென். நாலாவது, சிலுவையில் அறையப்பட்ட ஆட்டுக்குட்டி. ஆமென். ஆறாவது. ஐந்தாவது, க்ளோரிஃபைடு. ஆமென். மகிமை பொருந்திய ஆட்டுக்குட்டி. அல்லேலூயா. வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்த விசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பா இங்கே வாப்பானே. ஆமென். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்துக்கும் நான்கு ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதா இருந்தது. 12ஆம் வாசிங்க. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் மகிமையும் சோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். அல்லேலூயா. இந்த ஆடு எப்படிப்பட்ட ஆடுனா, அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தருடைய வலது கரத்திலிருந்து புஸ்தகத்தை வாங்கினார். 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. 8ஆம் வசனம் பாருங்க. அந்த புஸ்தகத்தை வாங்கின பொழுது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூப வர்க்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்துக்கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து அவருக்கு புகழ்ச்சியை கொண்டு வருகிறது. வணக்கமாய் விழுந்து அவருக்கு கனத்தை கொண்டு வருகிறது, அவருக்கு மகிமையை கொண்டு வருகிறது. ஆமென். எல்லாம் அவருக்கு முன்னாடி தலை கவிழ்ந்து ஆமென் பணிந்து கொள்கிறது. அல்லேலூயா. மகிமையை நான் வேறொருவனுக்கு கொடேன். மகிமை நிறைந்த ஆட்டுக்குட்டி. ஆமென். எல்லா மகிமைக்கும் உரிய ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்து, அவர் ஒருவர் தான் மகிமைக்குரியவர், கனத்துக்குரியவர். ஆமென். மகிமை பொருந்தியவர். அல்லேலூயா. என்னுடைய பிள்ளைகளே, இந்த ஆடு எப்படிப்பட்டது? மகிமை நிறைந்த
ஆடாய் காணப்படுகிறது. அல்லேலூயா, ஆமென். 12ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும், போதும், மகிமையையும், ஆமென். இந்த ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரரா இருக்கா என்று சொன்னார்கள். கனத்துக்குரிய பாத்திரரா இருக்கிறவர் இந்த ஆட்டுக்குட்டியானவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, ஆமா. எல்லா மகிமையும் கனமும் அவருக்கு தான். அல்லேலூயா, ஆமா. எல்லா கனம் எல்லா மகிமை. அது 6வதும் அதே தான் வரும். குளோரிஃபைடு சொல்லப்படுது. 2வது 6வது மேக்னிஃபைடு. அவர் ஒருவருக்கு தான் கனம், அவர் ஒருவருக்கு தான் மகிமை, அவர் ஒருவருக்கு தான் புகழ்ச்சி, அவருக்கு தான் நம்ம எல்லாம் செலுத்தணும். கனமும் மகிமையும் துதியும் அவர் ஒருவருக்கு. அல்லேலூயா, ஆமென். எத்தனை பேர் செலுத்துறீங்க அவருக்கு? இவர் ஒருவரே நமக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த ஆட்டுக்குட்டியானவர் குறித்து கடைசியாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 7வதாக, ஆமென், சாட்டிஸ்ஃபைடு, அவருக்கு திருப்தி இருந்தது. இந்த ஆட்டுக்குட்டியானவர் திருப்தி அடைந்தார். இந்த ஆட்டுக்குட்டியானவர் எப்படி ஆயிட்டாரா? திருப்தி. அவருக்கு ஒரு திருப்தி. என்ன திருப்தி? ஆட்டுக்குட்டியானவருக்கு என்ன திருப்தி தெரியுமா உங்களுக்கு? சபை, மணவாட்டியாகிய சபை அலங்கரிக்கப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்பொழுது மகிமையிலே பிரவேசிக்க போகிறது. மணவாட்டி தன்னை என்ன பண்ணலாம்? அலங்கரித்துக் கொண்டால். சபை எப்படி இருக்குது? அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவர் சபையை பார்க்கிறார், சபையை வர்ணிக்கிறார், சபையை நேசிக்கிறார், சபைக்காக ஜீவனை கொடுத்தார். அவரை போல யாரும் செய்ய முடியாது. எபேசியரில் பார்த்தீங்கன்னாக்கா சபைக்காக அவர் என்ன சொல்றாரு? வாசித்து பாருங்க. சபையை போஷித்து, ஆமென், காப்பாற்றி. வசனத்தை வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. கரை திரை முதலானவைகள் ஒன்றுமில்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமை உள்ள சபையாக எங்க நிறுத்தத்துக்கு? தமக்கு முன் நிறுத்துவதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்து, ஆமென், ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும். தன் மனைவி அன்பு கூறுகிறவன், ஆமென், தன் சொந்த மாம்சத்தை பகைக்கிறவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல, ஆமென், போதும், சபையை காப்பாற்றுகிறார். சபையை கரை திரை முதலானவைகளிலிருந்து விடுவித்து பரிசுத்தப்படுத்தி எங்க நிறுத்துறாரா? தமக்கு முன்பாக நிறுத்துகிறார். எப்படி பார்த்தீங்கன்னாக்கா வெளிப்படுத்தின விசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சீக்கிரமாக வாசிங்க, முடிக்கலாம். 21ஆம் வசனம் வாசிங்க. வெளிப்படுத்தல் 19:7. ஹல்லேலூயா. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை
ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். அல்லேலூயா. பார்த்தீங்களா? அவருக்கு மகிழ்ச்சியே என்ன தெரியுமா? அவருக்கு சந்தோஷம் என்ன தெரியுமா? அவருக்கு மன நிறைவு என்ன தெரியுமா? அவருக்கு திருப்தி என்ன தெரியுமா? சாட்டிஸ்ஃபைட்னாக்கா திருப்தி, மன நிறைவு என்று சொல்லப்பட்டிருக்குது. அந்த மன நிறைவு என்னன்னா, மணவாட்டி தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டாள். ஆமென். சபை ஆயத்தப்படுத்தி கொண்டது. இன்னைக்கு இயேசு வருவார்னா எத்தனை பேர் எடுத்துக்கொள்ளப்படுவோம்? சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். ஆமென். வந்திருக்கிற நீங்கள்லாம் இயேசுவை சந்திக்கணும். எத்தனை பேருக்கு ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக தேவனுடைய பிள்ளைகளே. ஆகவே ஆயத்தம் பண்ணினால், ஆயத்தம் பண்றீங்களா? இயேசு வரப்போறான்னு சொன்னோம், சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து, எனக்கு கல்யாணம்னு சொன்னோன்னே எப்படி இருக்குது? சந்தோஷம். ஆமென். கல்யாணத்துக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஒருத்தர் பேசிப்பாங்க. அவங்களுக்கு வேண்டியது இவங்க செய்வாங்க, இவங்களுக்கு வேண்டியது அவங்க செய்வாங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. அல்லேலூயா. கேட்க மாட்டாங்களான்னு மணவாளன் காத்து கொண்டு இருப்பார். கேட்ட உடனே வாங்கி கொடுத்துருவார். அதுபோல் நம்முடைய மணவாளனாகி இயேசுவும் அப்படிதான் ஜீவனையே கொடுத்துட்டார். அல்லேலூயா. என்ன கொடுத்தாரு? ஜீவனையே கொடுத்துட்டார். பாருங்க. ஏன் அப்படின்னா, அவர் மணவாட்டிக்காக செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். ஆமென். மணவாட்டியை காப்பாற்ற வேண்டிய காரியத்தில் இயேசு கவனமாக இருந்து தன்னை ஒரு ஆடாக பலி செலுத்தினார். மணவாட்டிக்காக ஜீவனை கொடுத்து பரிகார பலியாக ஒப்பு கொடுத்தார். பரிகாரமாக கொடுத்துட்டார். மணவாட்டியை மீட்டெடுக்க, மணவாட்டியை அலங்கரிக்க, மணவாட்டியை வெளியேறப்பட்டவளாய் மாற்ற வெளியேறப்பட்ட ரத்தத்தை கொடுத்து மீட்டு எடுத்திருக்கிறார். கிரயம் கொடுத்து முன்ன மீட்டர்மா, கிரயம் கொடுத்து வாங்கிட்டாரு. மணவாட்டியே, சபையே, உனக்கு கிரயம் கொடுத்து வாங்கிட்டாரு. அதனால தான் அவர் சொல்றார், திருப்தி. அவருக்கு இப்போ இனிமையான ஒரு உணர்வு, ஒரு சந்தோஷம் அவருக்கு வந்துச்சு. ஆமென். அவர் இருக்கிற ஒரு சந்தோஷம். அடப்பா, நான் வந்த வேலையை முடிச்சிட்டேன். 21 வாசிங்க. 21. பார்த்தீங்களா? மற்றவங்கன்னா இயேசு கிறிஸ்துவாகிய மணவாட்டியாகிய தன்னை அலங்கரிக்காதவர்கள், மணவாட்டியாக தன்னை அலங்கரிக்காதவர்கள் எல்லாம் நரகத்திலே தள்ளப்படுகிறார்கள். மற்றவர்கள் குதிரை மேல் ஏறினுடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகளையும் பெரிய சங்கிலியும் தன் கையிலே பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பாதாளம் திறக்கப்படுகிறது. யாருக்கு? கைவிடப்பட்டவங்களுக்கு. யாருக்கு? அலங்கரிக்கப்படாதவங்க, சபையில் தன்னை ஒப்பு கொடுக்காதவங்களுக்கு, மணவாளனுக்காக காத்திருக்காதவங்க, ஆட்டுக்குட்டியானவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினால மீட்கப்படாதவங்க, அடையாளம் காண்பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே கழுவப்படாதவங்க நேரா ஸ்ட்ரைட்டா நரகத்துக்கு தள்ளப்பட போறாங்க. மீட்கப்படும்படி அவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும், பாரப்பட வேண்டும், அநேகரை நீதிக்குட்படுத்த வேண்டும், அநேகரை நாம் கர்த்தரண்டை கொண்டு வர வேண்டும். அதற்காகத்தானே இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக்கினாரு. அதற்காகத்தானே இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தாரு என்பதை மறக்க நம்ம எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. எல்லாம் சோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. எல்லாம் ஆமென். எல்லாம் சோத்திரம் பண்ணுவோமா? எல்லாம் சோத்திரம். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமதில். மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்றார் மேகமதில். ஆனந்தமே ஆனந்தமே
ஆனந்தமே பேரானந்தமே, ஆனந்தமே 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 பேரானந்தமே, மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமதில், மகிமையின் ராஜா மகிமையோடு வருகின்ற மேகமதில். பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த சத்தியம் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் அடையாளம் காண்பிக்கப்பட்ட இயேசுவாகிய ஆட்டுக்குட்டியை நோக்கி பார்க்க கர்த்தர் உதவி செய்ய முடியாக ஜெபிக்கிறோம். 7 விதமான ஆட்டுக்குட்டியாகிய இயேசுவை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எப்படி இருந்தீர் என்றும் எப்படிப்பட்டவராய் காணப்பட்டீர் என்றும் நாங்கள் தியானித்திருக்கிறோம். உடைய வார்த்தையின்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் சமாதானமும் இன்றும் என்று சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Praise the Lord. Praise the Lord. வாழ்த்துங்கள்.